ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்மாநாடு வந்து தமிழக வெற்றி கழகத்தோடைய முதல் அரசியல் மாநாடாக கருதப்படுது. இம்மாநாடு நடைபெறுற இடத்தை பற்றி பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலை அப்படின்ற கிராமத்தில் தான் அக்டோபர் 27, அதாவது 27/10/24 அன்று மாலை 4 மணி அளவில் வந்து மாநாடு நடைபெறும்னு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அஃபிஷியலாக வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வி சாலைன்ற கிராமம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, சரியாக சென்னை டு விழுப்புரம் சாலையில் வந்து விக்கிரவாண்டி டோலுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் தூரத்திலே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய 85 ஏக்கரில் தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெறுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மாநாட்டுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட மொத்த இடம் வந்து 85 ஏக்கர். அந்த 85 ஏக்கருக்கு 1 ஏக்கருக்கு 10,000 வீதம் பேசி குத்தகை போட்டிருக்காங்க. மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்களுடைய வாகனங்கள் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் வந்து அவங்களுக்கு பார்க்கிங் ஏரியாலாம் தனித்தனியாக அமைச்சு தரப்படுது. சென்னை டு விழுப்புரம் சாலை வழியாக வர்றவங்களுக்கு வந்து 40 ஏக்கர் பார்க்கிங் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில், மாநாடு நடைபெறுற இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்க்கிங் அமைச்சு தரப்பட்டிருக்கு 40 ஏக்கரில். அதே போன்று திருச்சி டு விழுப்புரம் சாலை வழியாக வரக்கூடிய தொண்டர்கள் வந்து அவங்களுக்காக 26 ஏக்கர் பார்க்கிங் வந்து தனியாக அது ஒரு புறமும் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாது மாநாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் வந்து உணவு வந்து அங்கேயே வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இம்மாநாடு வந்து முழுவதுமாக அரசு அனுமதி பெற்று அரசு கூறிய வழிமுறைகளை வந்து பின்பற்றி தான் இம்மாநாடு நடைபெறுது அப்படின்னு அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். மாநாட்டுக்கு வரக்கூடிய ரசிகர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்பெல்லாம் அவ்வளவு அதிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பாக கூறப்பட்டு வருது. தமிழகம் வெற்றி கழகம் சார்பாக வந்து அஃபிஷியலாக வெளியிட்ட அந்த நியூஸை பற்றி பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தோடைய நோட்பேடிலே மாநாடு எப்போ நடைபெறும், எந்த இடத்துல நடைபெறும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த அறிவிப்பு வந்து வெளியான தேதி வந்து செப்டம்பர் 20 அன்று வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பில் என்ன இருக்குதுன்னு நம்ம வரிசையாக பார்ப்போம். முதல்ல வந்து அந்த அறிவிப்பின் தொடக்கத்தில் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே அப்படின்னு தொடங்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி வெளியிடப்பட்ட நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நம் அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதன் பின்பு வந்து கழக கொடியேற்ற விழாவின் போது நமது முதல் மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள், கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீச்சாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது அப்படின்னு நம்ம நடக்கக்கூடிய மாநாடை பற்றி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கூறப்பட்ட செய்தி, தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமையவுள்ள மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன என்பதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்ற செய்தி வந்து முதல் பக்கத்திலும், இரண்டாவது பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இம்மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த
மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது உரிமையுடன் வேண்டுகிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. விரைவில் சந்திப்போம், வாகை சூடுவோம், அன்புடன் விஜய் அப்படின்னு தான் லாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. இவை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஃபிஷியல் நோட்பேடில் அஃபிஷியலாக தமிழக வெற்றி கழகமாக வெளியிட்ட செய்தி இது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொன்றும் மிகவும் தெளிவாக திட்டமிட்டு படிப்படியாக தன் அரசியல் பாதையை தொடங்கிட்டு வராரு. அரசியல் கட்சி தொடங்க போகிறோன்னு வெளிவந்த நாள் முதல்ல பல விமர்சனங்களுக்கு உள்ளானவர் தான் விஜய். அவர் தற்போது வரையிலும் தான் செய்ய நினைத்த அனைத்து செயல்களையும் சரியாக திட்டமிட்டு வெற்றிகரமாகவும் மிகவும் தெளிவாகவும் செஞ்சுட்டு வராரு. இம்மாநாடு தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும்னு நம்பப்படுது. எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா மாநாடு என பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.